பிரகாசத்தை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் அந்த சூரிய பிரகாசத்திலிருந்து நடந்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக விஷயங்களை எடுத்திருந்தேன், ஆனால் 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். இந்த சூரியன் பிரகாசிக்கும் பொழுது அந்த சூரிய பிரகாசத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதலாவது சூரிய பிரகாசம் என்பது ஒரு ஜெயத்தை அது காண்பிக்கிறது. வேதாகமத்திலே பல இடங்களிலே யுத்தங்கள் நடந்தது. அந்த யுத்தங்களிலே அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். எப்பொழுது என்று சொன்னால், மிக முக்கியமான யுத்தங்களிலே சூரிய பிரகாசத்தினாலே பழைய ஏற்பாட்டிலே யுத்தம் செய்த தலக்கர்த்தர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். யோசுவாவின் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சூரியனை பார்த்து யோசுவா சொன்னாரு, சூரியனே நீ கிபியோன் மேலே தரித்து நில் என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த சூரியன் நம் நடுவிலே அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து நம் நடுவிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே சூரியன் என்று சொல்லும் பொழுது நாம் காண்கிற இந்த சூரியனை அல்ல பிரியமானவர்களே, ஆவியிலே உற்சாகம் அடையுங்கள், எழுப்புதல் அடையுங்கள். நீதியின் சூரியன் இங்கே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சபையிலே நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து நின்று ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சூரிய பிரகாசத்துக்கு நேராக நீங்கள் வருவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எந்த பகுதியில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் எந்த பகுதியில போராடி கொண்டிருக்கிறீர்கள்? வியாதியில நீங்க போராடுறீங்களா? வியாதியில ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா? அல்லது பொல்லாத சத்துருவின் போராட்டங்கள் இருக்கிறதா? அல்லது பொல்லாத மனுஷனுடைய போராட்டங்கள் இருக்கிறதா? எந்த போராட்டம் உங்களுக்கு இருக்கிறது? போராட்டம் என்பது யுத்தம். எந்த இடத்துல உங்களுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில நடக்கிற யுத்தத்தின் பகுதி என்ன? அந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமானால் இந்த சூரிய பிரகாசம் உங்களுக்கு தேவை. இந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அக்னி சூளையை போல எரிகிற நாள் வரும், அகங்காரிகள் யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும்.